Realme GT5 Pro versus OnePlus 12 இந்த ரெண்டு மொபைல்ல எது பெஸ்ட்னு பார்க்கிறதுக்கு முன்னாடி இந்த ரெண்டு மொபைலை பத்தியுமே தனித்தனியா வீடியோ வந்து போட்டுருக்கும். ஸோ அதை நீங்க பார்க்கல அப்படின்னா ஐ பட்டன்ல வந்து கொடுக்குறேன், வேணும்னா செக் பண்ணிக்கோங்க. இந்த ரெண்டு மொபைலோட டிசைன் அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா நம்மளுக்கு ரியல்மில வந்து பாத்தீங்கன்னா நம்மளுக்கு கேமராவோட பம்ப் வந்து சென்டர்ல வந்து கொடுத்துருப்பாங்க. OnePlusல பாத்தீங்க அப்படின்னா ரைட் சைட்ல வந்து கொடுத்துருப்பாங்க. ஸோ ரெண்டுத்துலயுமே கேமராவோட டிசைன் வந்து சர்க்கிள் டிசைன்ல தான் வந்து கொடுத்துருப்பாங்க. ஸோ அதுல எந்த டிஃபரன்ஸும் இல்லை. ஸோ பேக் பேனல் அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா நம்மளுக்கு ரியல்மில வந்து கிளாஸ்லயும் இருக்கு, லெதர்லயும் இருக்கு. ஆனா OnePlusல வந்து பாத்தீங்கன்னா நம்மளுக்கு கிளாஸ்ல மட்டும் தான் வந்து கொடுத்துருப்பாங்க. ஸோ நம்மளுக்கு ரியல்மில பாத்தீங்க அப்படின்னா எந்த ஒரு ப்ரொடக்ஷனுமே வந்து கொடுத்துருக்க மாட்டாங்க கிளாஸ்ல. இதுவே OnePlusல பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ப்ரொடக்ஷன் இருக்கும், கொரில்லா கிளாஸ் ப்ரொடக்ஷன் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. ஆனா என்ன அப்படின்னு சொல்லிட்டு எதுவும் மென்ஷன் பண்ணல. ஆனா இங்க ரியல்மில வந்து பாத்தீங்கன்னா நம்மளுக்கு கிளாஸ் கொடுத்துமே எந்த ஒரு ப்ரொடக்ஷனையும் யூஸ் பண்ணல. இந்த ரெண்டு மொபைலுமே வந்து பாத்தீங்கன்னா 3 கலர் வேரியன்ட்ஸ் வந்து அவைலபிளா இருக்கு. ஸோ OnePlus அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா சில்வர், பிளாக், கிரீன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கலர் கொடுத்துருப்பாங்க. அந்த கிரீன் கலர் தான் வந்து பாத்தீங்கன்னா பார்க்க கொஞ்சம் நல்லா இருக்கும். மற்ற ரெண்டு கலரும் வந்து காமனான கலர் தான். அப்படியே ரியல்மில வந்து பாத்தீங்கன்னா இதுலயும் வந்து சில்வர், பிளாக்னு சொல்லிட்டு கலர் கொடுத்துருப்பாங்க. அது கூடவே வந்து பாத்தீங்கன்னா ஆரஞ்சு கலர் வந்து கொடுத்துருப்பாங்க. இந்த ஆரஞ்சு கலர் இதுல கொஞ்சம் பார்க்குற மாதிரி இருக்கும். மற்ற ரெண்டு கலருமே நம்ம முன்னாடி சொன்ன மாதிரி தான் நார்மலா இருக்கும். உங்களுக்கு இந்த ரெண்டு மொபைலுமே வந்து பாத்தீங்கன்னா அலுமினியம் ஃப்ரேம் தான் யூஸ் பண்ணிருக்காங்க. ஆனா OnePlusல வந்து பாத்தீங்கன்னா எக்ஸ்ட்ராவா உங்களுக்கு கேமரா பம்ப்ல வந்து மெட்டல் யூஸ் பண்ணிருக்காங்க. ஸோ ஆனால் உங்களுக்கு ரியல்மில வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கிளாஸ் தான் யூஸ் பண்ணியிருப்பாங்க, மெட்டல் கிடையாது. இந்த ரெண்டு மொபைலோட டிஸ்பிளே அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரியல்மில வந்து 6.78 இன்ச்சஸ்க்கான ஒரு LTP AMOLED டிஸ்பிளே வந்து கொடுத்துருக்காங்க. இதில் வந்து உங்களுக்கு 144 ஹெர்ட்ஸ்க்கான ரெஃப்ரெஷ் ரேட்டும் வந்து கொடுத்துருக்காங்க. இது கூடவே வந்து டால்பி விஷன் சப்போர்ட்டும் HDR10+ சப்போர்ட்டும் வந்து வருது. ஸோ இதோட பிரைட்னஸ் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா 4500 நிட்ஸ்க்கான பீக் பிரைட்னஸும் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் வாட்டர் ப்ரூஃபுக்கு ப்ரொடக்ஷன் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா IP64 வந்து கொடுத்துருக்காங்க. அப்படியே OnePlusல வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வாட்டர் ரேட்டிங் வந்து IP65 வந்து கொடுத்துருப்பாங்க. ஸோ இதை விட ஒரு வெர்ஷன் வந்து கம்மியாக இருக்க மாதிரி வந்து இருக்கும். ஸோ அதில் டிஸ்பிளேயோட சைஸ் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா 6.82 இன்ச்சஸ்க்கான ஒரு டிஸ்பிளே சைஸ் வந்து கொடுத்துருப்பாங்க. ஸோ இதே டிஸ்பிளே தான் அதுலேயும் யூஸ் பண்ணிருக்காங்க. ஆனால் சைஸ் மட்டும் கொஞ்சம் பெருசாக இருக்க மாதிரி இருக்கும் உங்களுக்கு. ஸோ ரெஃப்ரெஷிங் ரேட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து OnePlusல 120 ஹெர்ட்ஸ்க்கான ரெஃப்ரெஷிங் ரேட் தான் வந்து கொடுத்துருப்பாங்க. ஸோ ரியல்மில வந்து பார்த்தீங்கன்னா 144 வரைக்கும் கொடுத்துருப்பாங்க. ஸோ டிஸ்பிளேவை கம்பேர் பண்ணக்குள்ள ரியல்மில கொஞ்சம் ஸ்மூத்தாக இருக்க மாதிரி இருக்கும். இதுல டிஸ்பிளே ப்ரொடக்ஷன் அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா ரியல்மில எதுவும் பெருசா கொடுத்த மாதிரி மென்ஷன் பண்ணல. ஆனா OnePlusல வந்து பாத்தீங்கன்னா கார்னிங் கிளாஸ் விக்டர்ஸ் ப்ரொடக்ஷன் 2 கொடுத்துதான் சொல்லியிருக்காங்க. சோ ப்ரொடக்ஷனை பொறுத்த வரைக்கும் வந்து பாத்தீங்கன்னா OnePlusல வந்து நல்லா பண்ணிருக்காங்கன்னே சொல்லலாம். இந்த ரெண்டு மொபைலோட சிப்செட் அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா ரெண்டுலயுமே நம்மளுக்கு வந்து Snapdragon 8 Gen 3 தான் வந்து கொடுத்துருக்காங்க. சோ இது வந்து பாத்தீங்கன்னா ஒரு 4nm கான சிப்னால உங்களுக்கு பேட்டரியோட கன்சப்ஷன் ரொம்பவே கம்மியா தான் இருக்கும். சோ சிப்போட பெர்ஃபார்மன்ஸும் வந்து பாத்தீங்கன்னா நீங்க எந்த ஒரு அல்ட்ரா கிராபிக்ஸ் உள்ள கேமையுமே ரொம்பவே ஸ்மூத்தா வந்து ரன் பண்ணிக்க முடியும். அது மட்டும் இல்லாம இதுல நிறைய ஃபீச்சர்ஸும் வந்து அவைலபிளா இருக்கு. இப்ப இருக்க மொபைல் சிப்செட்ல வந்து பாத்தீங்கன்னா இதுதான் வந்து டாப் ரேஞ்சில இருக்கு. பேட்டரி அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா இந்த ரெண்டு மொபைலுமே நம்மளுக்கு வந்து 5400 mAh கான ஒரு பேட்டரி கெபாசிட்டி வந்து கொடுத்துருக்காங்க. சோ சார்ஜ் பண்றது நம்மளுக்கு 100 வாட் கான ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட்டும் வந்து கொடுத்துருக்காங்க. 50 வாட் கான வயர்லெஸ் சார்ஜ் சப்போர்ட்டும் வந்து கொடுத்துருக்காங்க. சோ இதுல வந்து பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு OnePlusல வந்து 10 வாட்க்கான ரிவர்ஸ் வயர்லெஸ் சார்ஜ் சப்போர்ட்டும் வந்து கொடுத்துருப்பாங்க. அடுத்து கேமராஸ் அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு ரியல்மில ரியர்ல வந்து பாத்தீங்கன்னா 50 மெகாபிக்சல் பிரைமரி சென்சாரும் 50 மெகாபிக்சல் டெலிஃபோட்டோவும் 8 மெகாபிக்சல் அல்ட்ரா வைட் சென்சாரும் வந்து கொடுத்துருக்காங்க. சோ இதை யூஸ் பண்ணி நம்மளால 4Kல 60 fps வீடியோ எடுத்துக்க முடியும். அப்படியே செல்ஃபி அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா ஒரு 32 மெகாபிக்சலான செல்ஃபி கேமரா வந்து கொடுத்துருக்காங்க. சோ இதுலயுமே உங்களால 4Kல 30 fps வீடியோ எடுத்துக்க முடியும். அப்படியே OnePlusல வந்து பாத்தீங்கன்னா அங்கேயும் 50 மெகாபிக்சலான பிரைமரி சென்சார் தான் வந்து கொடுத்துருப்பாங்க. ஆனா டெலிஃபோட்டோவும் அல்ட்ரா வைட் சென்சாரும் வந்து பாத்தீங்கன்னா மாறி இருக்கும். சோ டெலிஃபோட்டோ வந்து பாத்தீங்கன்னா 64 மெகாபிக்சலான டெலிஃபோட்டோ வந்து கொடுத்துருப்பாங்க. சோ 48 மெகாபிக்சலான அல்ட்ரா வைட் சென்சாரும் வந்து கொடுத்துருப்பாங்க. அதுல உங்களால 8K வரைக்கும் வீடியோ எடுத்துக்க முடியும். அதுவும் 24 fpsல. சோ 4Kல வந்து பாத்தீங்கன்னா 60 fps வீடியோ எடுத்துக்க முடியும். அப்படியே செல்ஃபில உங்களுக்கு இங்க கொடுத்த மாதிரி தான் அங்கேயும் 32 மெகாபிக்சலான செல்ஃபி கேமரா வந்து கொடுத்துருப்பாங்க. சோ அதுலயும் உங்களால 4K சப்போர்ட் எடுத்துக்க முடியும். சோ 30 fps வரைக்கும். OS அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா இந்த ரெண்டு மொபைலுமே Android 14ல தான் வந்து ரன் ஆயிட்டு இருக்கு. ரியல்மில வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு Realme UI 5 வந்து கொடுத்துருக்காங்க. அப்படியே OnePlusல வந்து பாத்தீங்கன்னா Oxygen OS 14 வந்து கொடுத்துருக்காங்க. சோ இது வந்து பாத்தீங்கன்னா குளோபலா லான்ச் ஆகக்குள்ள Oxygen OS 14ல வந்து வரும். சோ இப்போதைக்கு சைனால வந்து பாத்தீங்கன்னா Color OS 14ல வந்து ரன் ஆயிட்டு இருக்கு. ரியல்மில வந்து பாத்தீங்கன்னா 2 வருஷத்துக்கான OS அப்டேட் 3 வருஷத்துக்கான செக்யூரிட்டி பேட்ச் வந்து கொடுத்தா சொல்லிருக்காங்க. அப்படியே OnePlusல வந்து பாத்தீங்க அப்படின்னா அபிஷியலா வந்து சைனால தான் வந்து லான்ச் பண்ணிருக்காங்க. குளோபலா லான்ச் பண்ணக்குள்ள தான் வந்து பாத்தீங்கன்னா என்ன அப்படின்னு சொல்லிட்டு தெரியும். இந்த ரெண்டு மொபைலோட ஸ்டோரேஜ்க்கு அப்புறம் RAM அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா இது ரெண்டுத்துலயுமே நம்மளுக்கு ஸ்டோரேஜ் வந்து 1 TB வரைக்கும் அவைலபிளா இருக்கு. சோ இது வந்து பாத்தீங்கன்னா UFS 4 வெர்ஷன்ல கொடுத்திருக்காங்க. RAM அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா இதுல மட்டும் வந்து ஒரு சின்ன மாற்றம் இருக்கு. ரியல்மில பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து 12 GB இருக்கு, 16 GB இருக்கு RAM. சோ அப்படியே OnePlusல பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து 24 GB வரைக்கும் RAM வந்து கொடுத்திருப்பாங்க. சோ இது ரெண்டுத்துலயுமே வந்து பாத்தீங்கன்னா LPDDR5X தான் வந்து கொடுத்திருக்காங்க.
இந்த ரெண்டு மொபைலுமே வேற என்ன இருக்கு அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா ப்ளூடூத் வெர்ஷன் 5.4 வந்து கொடுத்துருக்காங்க, வைஃபை 7 இருக்கு, டியூவல் ஸ்பீக்கர் இருக்கு. ஆனா இதுல வந்து பாத்தீங்கன்னா டியூவல் ஸ்பீக்கர் வித் டால்பி அட்மாஸ் வந்து ரியல்மில மட்டும் தான் வந்து கொடுத்துருக்காங்க. நம்மளுக்கு ஒன் பிளஸ்ல வந்து பாத்தீங்கன்னா வெறும் டியூவல் ஸ்பீக்கர் மட்டும் தான் வந்து கொடுத்துருக்காங்க, டால்பி அட்மாஸ் சப்போர்ட் வந்து கிடையாது. அதுக்கப்புறம் இந்த ரெண்டு மொபைலுமே வந்து நம்மளுக்கு NFC சப்போர்ட் வந்து இருக்கு, USB 3.2 தான் வந்து கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி காமனா வந்து பாத்தீங்கன்னா இந்த ரெண்டு மொபைலுமே 3.5mm ஜாக்கும் SD கார்டு ஸ்லாட்டும் வந்து கிடையாது. ஸோ நம்மளுக்கு இங்க 1 TB வரைக்கும் ஸ்டோரேஜ் வந்து கொடுத்துருக்காங்க. அதனால வந்து பாத்தீங்கன்னா நம்மளுக்கு SD கார்டு ஸ்லாட் கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை. ஃபைனலா பிரைஸ் அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா நம்மளுக்கு ரியல்மி வந்து 40,000 பட்ஜெட்ல வந்து லான்ச் ஆயிருக்கு. அப்படியே ஒன் பிளஸ் பாத்தீங்க அப்படின்னா 51,000 பட்ஜெட் வரைக்கும் இருக்கு. ஸோ இது வந்து பாத்தீங்கன்னா சைனாவோட பிரைஸ் தான் வந்து 51,000 பட்ஜெட். இது இந்தியாவுக்கு வந்துச்சு அப்படின்னா இது எவ்வளவு இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு தெரியல. ஸோ நம்ம ஒரு 50,000 கிட்ட வந்து வச்சுப்போம். கிட்டத்தட்ட ரெண்டு மொபைலுக்கும் வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு 10,000 டிஃபரன்ஸ் இருக்க மாதிரி கூட வச்சுக்கோங்க. ஸோ இப்போ ஒன் பிளஸ்ல பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ப்ரொடக்ஷன் மட்டுமே உங்களுக்கு டிஸ்பிளேலையும் சரி பேக்லையும் சரி ப்ரொடக்ஷன் நல்லாவே வந்து பண்ணிருக்காங்க. ஸோ அவங்களுக்கு கேமராவோட பம்பும் சரி ஒரு மெட்டல்ல வந்து கொடுத்துருக்காங்க. அப்படியே ரியல்மில பாத்தீங்க அப்படின்னா அவங்க வந்து லெதர் ஃபினிஷ் மட்டும் தான் எக்ஸ்ட்ரா வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ ப்ரொடக்ஷன் அந்த மாதிரி எதுவும் பெருசா மென்ஷன் பண்ணல. ப்ரொடக்ஷன் வந்து நார்மலா வந்து யூஸ் பண்ணிருப்பாங்க. ஆனா மேக்ஸிமம் ப்ரொடக்ஷன் வந்து ஒன் பிளஸ்ல கொடுத்த அளவுக்கு நம்மளுக்கு ரியல்மில வந்து கொடுக்கல. நம்மளுக்கு டிஸ்பிளேயோட சைஸ் கூட வந்து பாத்தீங்கன்னா ஒன் பிளஸ்ல தான் வந்து பெருசா கொடுத்துருக்காங்க. ரியல்மில வந்து பாத்தீங்க அப்படின்னா 144 Hz வரைக்கும் ரெஃப்ரெஷ் ரேட் தான் வந்து கொடுத்துருக்காங்க. சிப்செட் வந்து பாத்தீங்க அப்படின்னா ரெண்டு மொபைலுமே வந்து சேமா தான் வந்து கொடுத்துருக்காங்க, அது எந்த பிரச்சனையும் இல்ல. ஸோ பேட்டரியை பொறுத்த வரைக்கும் வந்து பாத்தீங்கன்னா அதுவுமே ரெண்டு மொபைல் வந்து சேமா தான் இருக்கு. கேமராவை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு ரியல்மில வந்து பெருசா எதுவும் பண்ணல. அதுவே ஒன் பிளஸ்ல வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு 64 மெகாபிக்சல் வரைக்கும் டெலிஃபோட்டோ வந்து கொடுத்துருக்காங்க, 48 மெகாபிக்சல் வரைக்கும் அல்ட்ரா வைட் சென்சார் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ ரியல்மில வந்து பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு செல்ஃபி மட்டும் தான் வந்து 32 மெகாபிக்சல் வரைக்கும் கொடுத்துருக்காங்க. அதையும் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஒன் பிளஸ்லயே வந்து கொடுத்துட்டாங்க. இங்க OS அப்படின்னு வந்து பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ரெண்டுலயுமே வந்து Android 14 தான் வந்து கொடுத்துருக்காங்க. ஆனா இங்க ரியல்மி UI கம்பேர் பண்ணக்குள்ள உங்களுக்கு ஆக்சிஜன் OS இன்னும் கொஞ்சம் ஆப்டிமைசேஷன் வந்து பெட்டரா இருக்க மாதிரி இருக்கும். அதுக்கப்புறம் ஸ்டோரேஜ் ரேம்ல வந்து எந்த ஒரு பெரிய டிஃபரன்ஸும் வந்து கொடுக்கல. ஸோ ஒன் பிளஸ்ல மட்டும் வந்து பாத்தீங்கன்னா 24 GB வரைக்கும் ரேம் வந்து கொடுத்துருக்காங்க, அவ்வளவுதான். இந்த ரெண்டு மொபைலையும் ஸ்பீக்கர்ஸ் அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்பீக்கர் வந்து ரியல்மில வந்து கொஞ்சம் நல்லா இருக்க மாதிரி இருக்கும். ஏன் அப்படின்னா உங்களுக்கு வந்து டால்பி அட்மாஸ் வந்து ரியல்மில தான் கொடுத்துருக்காங்க. ஒன் பிளஸ்ல வந்து பாத்தீங்கன்னா சும்மா டியூவல் ஸ்பீக்கர்னு கொடுத்துருக்கோம் அப்படின்ற மாதிரி கொடுத்துருக்காங்க. இந்த ரெண்டு மொபைலையும் சேர்த்து வச்சு பார்க்கக்குள்ள வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஒன் பிளஸ் தான் வந்து அடிச்சு நாக் அவுட் பண்ணிருக்க மாதிரி வந்து தெரியும். ஸோ ரியல்மி வந்து கொஞ்சம் கீழே இருக்க மாதிரி தான் வந்து இருக்கு. ஏன்னா ரியல்மி வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு 40,000 பட்ஜெட்ல தான் வந்து கொடுத்துருக்காங்க. ஆனா ஒன் பிளஸ் வந்து 51 கிட்ட வருது. இது வந்து அபிஷியலா வந்து சைனாவோட பிரைஸ் தான், நான் முன்னாடி சொன்ன மாதிரி. ஸோ ஒன் பிளஸ் இந்தியாவுக்கு வரக்குள்ள ஒரு 45,000 46,000 கிட்ட வந்துச்சு அப்படின்னா கண்டிப்பா இது ரியல்மியோட பெட்டரா இருக்குன்னு தான் சொல்ல வரேன். ஸோ ஒன் பிளஸ் 12ல வேற எந்த மொபைல் கூட கம்பேர் பண்ணி வீடியோ போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட்ல சொல்லுங்க. இன்னும் நீங்க நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதான் பாத்துட்டு இருக்கீங்க அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணி வச்சுக்கோங்க.